ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. வீடியோ தான் விஜய் சார் பார்த்ததா பேசும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தீங்க, என்ன வீடியோ பார்த்தார் சார்? நாங்கள் வந்து அந்த ஏரியில் போராட்டம் பண்ணோம். அந்த இடத்துல ஏரியில் போராட்டம் பண்ண சொல்ல இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஊர் தான் வேணும், ஏர்போர்ட் வேணாம், இந்த ஊர் போயிடுச்சுன்னா நாங்கள் இந்த ஸ்கூலில் எப்படி படித்து நாங்கள் எப்படி பெரிய ஆள் ஆகும். அங்கங்கே நிறைய பேர் இடத்துலலாம் வெளியூரில் போய் படித்து பெரிய ஆள் ஆகுறாங்க. இந்த ஏகனாபுரம் ஸ்கூல்லே படித்து நாங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்து பெரிய ஆள் ஆகத்தலையா. அதே மாதிரி கலைஞருக்கு வந்து நினைவு சின்னமாக பேனாவை வச்சு நினைவாக வைக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒரு நினைவாக இந்த ஊர் இருக்குதலையா. ஓகே ஓகே. இன்னைக்கு சாரை பார்த்தீங்களா, என்ன பேசுனீங்க? சார் கிட்ட பேசுனீங்களா இன்னைக்கு? விஜய் சார் என்ன பேசினாரு, ரொம்ப அருமையாக பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னார் என்னண்ட. ஓகே ஓகே. இப்போ பேசுனீங்களா கேரவன்ல? இப்போதான். என்ன சொன்னார்? நீங்கள் என்ன சொன்னீங்க சார் கிட்ட? என்ன கோரிக்கை வச்சிங்க? இந்த ஊரை நீங்கள் தான் காப்பாற்றி தரணும், எங்கள் பள்ளி நாங்கள் படிக்கிற பள்ளிலாம் கூட நீங்கள் தான் காப்பாற்றி தரணும் சொன்னேன். 910 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். களத்திற்கு நேரில் வந்து விவசாயிகளை சந்திக்கிறேன். என்ன பிரச்சனை, அவர்களுக்கு என்ன சவால்கள், அவர்களுக்கு என்ன கண்ணீர் பிரச்சனை, அவர்கள் என்ன உணர்வுக்காக என்ன பிரச்சனைக்காக போராடுகிறார்கள் என்பதை களத்துக்கு நேரில் வந்து நான் பார்க்கிறேன் என்ற அடிப்படையில் உறுதியளித்து இன்று நேரிலே எங்களுடைய மண்ணிற்கு நேரிலே வருகிறார். ஏகனாபுரம் கிராமத்துக்கு வருகை தருவதாக இருந்தது. அவருடைய பாதுகாப்பு கருதி இந்த இடம் மாற்றப்பட்டது. இருந்தாலும் கூட எங்களுக்கு அவருடைய இந்த பயணம் எங்களுக்கு உறுதியளித்து சென்றிருக்கிறார். கடைசி வரை நீங்கள் உங்களுடைய போராட்ட களத்தில் நான் நிற்பேன், உங்கள் கண்ணீரை துடைப்பேன், கவலைப்படாதீர்கள் என்று எங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த பயணம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு மன வலிமையும் கொடுத்திருக்கிறது. மீண்டும் அம்பேத்கர் திடலுக்கே வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாய்ப்பு நிச்சயமாக விரைவில் நிறைவேறும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானம் எழுதியவர், எங்களுக்காக நேரில் வருகை தந்தவர், எங்களுக்காக நிச்சயமாக ஒரு ஆற்றலோடு ஒரு வலிமையான எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர் நிச்சயமாக வருவார். நாங்களும் எதிர்பார்க்குறோம், நாங்களும் அவரை சந்திக்க செல்வோம். விஜய் சார் வந்தது உங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும்? கொஞ்சம் பலம் இல்லை, நிறைந்த பலம், 100% பலத்தை உயர்த்தி இருக்கிறது. எங்கள் பலம் இருமடங்காக மாறி இருக்கிறது. பச்சை துண்டு, அதாவது விவசாயிகளினுடைய பிரச்சனைகளுக்காக வருகிறார் அல்லவா. விவசாயிகளுடைய அந்த துண்டு பச்சை என்பது விவசாயிகளுடைய சார்பாக நினைவாக இருக்கக்கூடிய ஒரு துண்டு தானே. அந்த துண்டை வெற்றி துண்டாக இன்று அணிந்த அந்த உணர்வு எனக்கு இருந்தது. அவருக்கு அணிவிக்கும் பொழுது அந்த துண்டு பச்சை துண்டாக தெரியவில்லை, அவருக்கு அணிவிக்கும் எதிர்கால வெற்றி துண்டாக தெரிந்தது. சுப்பிரமணியன் செயலாளர், பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு,